அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு எப்படி கடமைப்படுத்தப்பட்டதோ அதே போல் உங்கள் மீதும் நோன்பை கடமையாக்கியிருக்கிறோம். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அந்த நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள் என்று ஏராளம் உண்டு. அதைதான் நாம் தொகுப்பில் தொடர்படியாக பார்க்க போகிறோம். நோன்பு யார் மீது கடமை, யார் மீது கடமை இல்லை? பருவமடைந்த ஆண் மீதும் பருவமடைந்த ஒரு பெண்ணின் மீதும் நோன்பு என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த ஃபர்லான நோன்பை எப்பொழுது விடலாம்? நோயாளியாக இருக்கிற சமயத்தில். எப்படிப்பட்ட நோயாளியாக இருக்க வேண்டும்? அவர் மருத்துவரின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட அவர் நோன்பு நோற்றால் அவர் உடலுக்கு கேடு விளைவிக்கும், அவர் நோன்பு நோற்றால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று இருந்தால் அவர் அந்த நோன்பை விடலாம். அந்த நோயாளிகள் உடல்நிலை சரியானதற்கு பின்னால் அவர்கள் அந்த நோன்பை எடுத்து வைப்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அதே போல் பெண்கள், ஹைல் உள்ள பெண்கள், மாதத்தீட்டு பெண்கள், நிஃபாஸ் பிரசவ தீட்டு பெண்கள், அவர்களும் நோன்பு வைப்பது அவசியம் இல்லை. அந்த காலம் முடிந்ததற்கு பின்னால் எடுத்து அந்த நோன்பை வைப்பது அவர்கள் மீது அவசியமாக இருக்கிறது. எல்லா புகழும்